ஊடகங்களில் சீமானுக்கு அளிக்கக்கூடிய வெளிச்சமே குறைவு. பட் முத்துராமன் நடிகர் சொல்லுவார், எல்லா செய்திகளையும் வர்றதோட வர்ற செய்திகளில் எஃபெக்டிவாக இருக்கணுங்கிற மாதிரி சொல்லுவாங்கள்ல. அதே மாதிரி வர்ற செய்தி ஒரு பவர்ஃபுல் செய்தியாட்டு நம்பிக்கை விருது, தமிழக மக்களின் நம்பிக்கைக்குரிய ஒரு தலைவர், அந்த விருது. அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய சீமான் மக்களின் நம்பிக்கைக்குரியவர், மக்களின் துன்பங்கள் துயரங்களில் மக்களோடு இருக்கக்கூடியவர். சீமான இந்த மக்கள் நம்பிக்கை நட்சத்திரமாக பார்ப்பாங்க. இதுதான் தேர்தல் முடிவு, இறுதி முடிவு நமக்கு தெரிவிக்க வரும். இந்தியா டுடே பண்ண தவறுங்கிறது அண்ணாமலை ஓங்கி அடித்தார். நீங்கள் பலம் நிரூபிக்காத 0% இருக்கக்கூடிய விஜயை வீட்டில் போய் எடுத்தீங்க. பலம் நிரூபித்த சீமான ஒரு ஆளாட்டே காட்டலை. என்ன வட இந்திய ஊடகம்னு தெளிவாக அண்ணாமலை நேருக்கு நேரே கேட்டுட்டாப்புல. கேட்டது மட்டுமில்லை, இன்னொரு இதையும் சொல்லி பிரசாந்த் கிஷோருக்கு 23 கொடுத்தீங்க, 3 தானே வந்தார். சீமான் நிரூபித்த 8.22 வச்சிருக்காருலான்றதை அண்ணாமலை தெளிவாகவே கேட்டார். ஸோ விஜய்க்கு சினிமா பாப்புலாரிட்டி, அந்த மார்க்கெட்டிங் பிராண்டிங் ஆட்கள் 10 கோடி ரூபா கொடுத்து செலவு பண்ணி இது பண்ணுறது, இந்த மாதிரிப்பட்ட இதெல்லாம் அவரை மிகைப்படுத்தி பிம்பப்படுத்தி கட்டமைக்கப்படக்கூடிய பிம்பம் ஓடுது. உண்மை நிலமா அது இல்லை. எனிவே விஜய மையமாக வச்சு 4 முனை போட்டிங்கிற பெர்செப்ஷன் சீமானுக்கு ஒரு லாபத்தை கொடுக்குது. விஜய்ங்கிற கேரக்டர் வரலன்னா 2 முனை போட்டி தான் சீமாலாம் ஒன்று ஆளே இல்லைன்னு காட்டிடுவான். இப்பவும் 3 முனை போட்டி சீமான ஆளே இல்லைன்னு காட்டும் போது, பல நிரூபிக்காத விஜயை ஏன் ஆளாக காட்டும் போது, பல நிரூபித்த சீமானை காட்டாதது அநீதி, அக்கிரமம்னு பொதுமக்கள் மத்தியிலே சீமானுக்கு ஆதரவான குழந்தைகள் எழுதி வரும். விஜய் தம் நாட்டுக்கு தேவையில்லை எண்ணற்ற சீரியஸான மக்கள் உணர்றாங்க. ஸோ இந்த களத்துக்குள்ள கூட 4 முனை ஆகுவது, விஜய் களத்துக்குள்ள வருவது சீமானுக்கு லாபம். அரசியல் ரீதியாக வாக்கு வங்கி உயர்வுக்கு துணை நிற்கிறது, துணை என்டிஏ பாதிக்கப்படலாம், அதிமுக பாதிக்கப்படலாம், திமுக பாதிக்கப்படலாம். விஜய் என்ற சக்தி வரும்போது ஏற்கனவே இருக்கக்கூடிய எல்லா சக்திகளுக்குமே சிறு சிறு அளவில் பாதிப்பு ஏற்படலாம். சீமானுக்கு பலம் சேர்க்கும் இடம் தான் மற்றவங்க உணர முடியாத இடம். சீமானுக்கு பலம் சேர்க்கும். அப்போ இந்த இடத்துல சீமான் 3 பேருக்கும் எதிராக தனித்தன்மையோட மாற்றம்ன்றதுக்கு ஒரு பல இஷ்யூஸ்லையும் ஒரு உருவம் கொடுத்து நிற்கிறதுனால ஒரு பெரிய ஜம்பு சீமான் விஜய் கம்பாரிசன் சீமானுக்கு கிடைக்கலாம். இப்படித்தான் 2019 கமலும் தினகரன் வந்ததுதான் சீமானுக்கு ஒரு ஜம்பை கொடுத்து. 2021 கமலும் தினகரன் நின்னதுதான் சீமானுக்கு ஒரு ஜம்பை கொடுத்து அவங்களை பலகீனப்படுத்தினால இருந்தார். 2024 அண்ணாமலை ஒரு அணி அமைச்சதுனால்தான் சீமானுக்கு ஜம்பை கொடுத்து. 26 விஜய் தனியானுக்கான தான் சீமானுக்கு ஜம்பை கொடுத்து. பட் சீமானை பொறுத்தவரையில அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணையும் சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. சார், விகடன் நடத்தும் நம்பிக்கை விருதுகளுக்கான நிகழ்ச்சியில் சீமான் அவர்களுக்கு விருது அளிக்கப்பட்டிருக்கு. இது மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு. எப்படி பார்க்குறீங்க சார் இந்த நிலையத்தை? ஊடகங்களில் சீமானுக்கு அளிக்கக்கூடிய வெளிச்சமே குறைவு. பட் முத்துராமன் நடிகர் சொல்லுவார், எல்லா செய்திகளையும் வர்றதோட வர்ற செய்திகளில் எஃபெக்டிவாக இருக்கணுங்கிற மாதிரி சொல்லுவாங்கள்ல. அதே மாதிரி வர்ற செய்தி ஒரு பவர்ஃபுல் செய்தியாட்டு நம்பிக்கை விருது, தமிழக மக்களின் நம்பிக்கைக்குரிய ஒரு தலைவர், அந்த விருது. அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய சீமான் மக்களின் நம்பிக்கைக்குரியவர், மக்களின் துன்பங்கள் துயரங்களில் மக்களோடு நிற்கக்கூடியவர். சென்னை நகரத்தில் அட்டவணைப்புரி மக்களை சென்னை நகரை அழகுபடுத்துவதாட்டு ஊரை விட்டு தூக்கி போடும்போது தடுத்து நிற்கக்கூடிய ஒரு களத்தில் சீமான். மீனவ மக்கள் இதை தூக்கி போடும்போது தடுத்து நிற்கக்கூடியவர் சீமான். இந்த இடத்துக்குள்ள இந்த மக்களின் வாக்குகளை சினிமா மூலமாக தட்டி பறிக்க பார்க்குறாரு விஜய். களத்துக்குள்ளே நின்று செயல்படுறது சீமான இந்த மக்கள் நம்பிக்கை நட்சத்திரமாக பார்ப்பாங்க. இதுதான் தேர்தல் முடிவு, இறுதி முடிவு நமக்கு தெரிவிக்க வரும். ஸோ நம்பிக்கைக்குரிய தலைவர், தமிழினம், தமிழர், தற்சார்பு பொருளாதாரம், ஒரு பொருளாதார கொள்கை சீமான் கையில் இருக்கு. ஏற்கனவே இருக்கக்கூடிய குளோபலைசேஷன் அந்த பொருளாதாரத்துக்கு மாற்றாட்டு தன்னிறைவு, தற்சார்பு பொருளாதாரம்ங்கிற ஒரு இதை எல்லா கூட்டங்கள்லையும் சீமானதை பேசுகிறாரு. அப்போ ஒரு நம்பிக்கை ஒளியை கொடுக்குறாரு. மற்றவங்கெல்லாம் 10ஓடு 11, இத்தோடு இதுவும் 1, அவனை மாதிரி நான், அவனை மாதிரி இவன் 2 பேர் மாதிரி நான் வரக்கூடிய விஜயை காப்பி அடித்தான். விஜய்களுக்கு மத்தியில் ஒரிஜினலாக சுயம்பா ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய தன்மைக்குள்ள சீமான் வராரு. இன்னைக்கு 1.1 8.2 வந்துட்டாருன்னா அவரோட தனித்தன்மையும் மற்றவங்க மாறுபட்டு ஏழை எளிய மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு தலைவராக சீமான் வர்றதுதான் காரணம். அந்த வகையில் நம்பிக்கை விருது சீமானுக்கு கொடுக்குறாருன்னா தமிழக மக்களின் அரசியல் களத்தில் நம்பிக்கைக்குரியவராக சீமான்
நிற்கிறார். நம்பிக்கைக்குரியவர் என்றால் நோட்டுக்கும் சீட்டுக்கும் பல போகாமல் தொடர்ந்து தன் லட்சியங்களை நிறைவேற்ற 5வது முறையாக தனித்து போட்டியிடுவதே அவர் நம்பிக்கைக்குரியவர் என்பதை வெளிப்படுத்துகிறது. ஸோ அனைத்து வகைகளிலும் மக்களின் நம்பிக்கைக்குரியவர், மக்களின் எதிர்பார்ப்பின் நம்பிக்கைக்குரியவர் என்ற வகையில் உறுதியாக நிற்பார் என்ற மக்களின் நம்பிக்கைக்குரியவர், மக்கள் நலன் சார்ந்தே அரசியல் செய்வார் என்ற நம்பிக்கைக்குரியவர் என்ற அடிப்படையில் சீமானுக்கு நம்பிக்கை விருது கொடுப்பது மிக மிக சரியான ஒரு இதாக தான் நான் பார்க்குறேன். குறிப்பாக நீங்கள் ஒருத்தர் தான் சார் ரொம்ப ரொம்ப நாட்களாக சீமான் பற்றின பாசிட்டிவ் விஷயத்தை வந்து பேசிட்டு வந்தீங்க. இப்போது பல அரசியல் விமர்சகர்கள் பேச தொடங்கி இருக்காங்க. இந்த தேர்தல் நெருங்கி இந்த விதத்தை எப்படி பாடுறீங்க? நான் வரவேற்கிறேன். அவங்களும் உண்மையை தெரிகிறாங்க, நியாயத்தை உணர்றாங்க, அது வரவேற்கத்தக்கது. நான் சீமானை பற்றி இதுவரை பேசுனது எதுவுமே தவறாக போனது இல்லையே. நீங்கள் திருவொற்றியூரில் சீமான் 3வது தான் போவார். மக்களவைத் தேர்தலில் சீமான் 8 விழுக்காடு மினிமம் எடுப்பாருன்னு சொன்னேன். உள்ளாட்சி தேர்தலில் பாஜக அண்ணாமலை தான் 3வது வருவார். சீமான் அமைப்பு பலம் இல்லை, பண பலம் இல்லைன்னு சொன்னேன். சில பேர் அதில் உங்களை விமர்சனமும் செஞ்சாங்க. என்ன விமர்சனம் பண்ணாங்க? விமர்சனங்களை தாங்கி விடணும். அது நம்ம திருவொற்றியூரில் சீமான் ஜெயிக்க மாட்டார்னு சொல்லும்போது சீமானே கேட்டார், என்னென்ன இப்படி சொல்லிட்டீங்கன்னு. நாம் தமிழர் தம்பிகள்லாம் என்ன விமர்சனம் பண்ணாங்க. 3வது இடம் தான் வந்தாப்புல. இன்றைக்கி நான் சொன்னேன், நாம் தமிழர் 8 விழுக்காடு ஓட்டு வர வந்துடலாம். ஆனால் கமலஹாசன் ஃபைட்டிங் கேண்டிடேட்டாக இருப்பார், தினகரன் ஃபைட்டிங் கேண்டிடேட்டாக இருப்பார். அப்போ நான் சொன்ன மாதிரி தான் வந்து கமலஹாசன் ஃபைட்டிங் கேண்டிடேட்டாக இருந்தார், கொஞ்சம் ஓட்டில் தான் தோத்தார். காசு கொடுத்து கொஞ்சம் ஓட்டை கமலஹாசன் வாங்கியிருப்பார்னா செய்திருப்பார். அதே மாதிரி தினகரன் அவரும் கொஞ்சம் ஓட்டில் தான் தோத்தார். சீமான் 3வது தானே போனார். பட் நாம் தமிழர் எழும்பி வந்துடுச்சு இல்லையா? அவங்க 2.5 போயிட்டாப்புல. நாம் தமிழர் வந்து நியர்லி 6.58 7 விழுக்காடுகிட்ட வந்துட்டார். காந்தராஜுக்கு எதிராக நான் நியூஸ் 7ல் விஜயன் நெறியாளராக இருந்து அந்த பேட்டியில் சொன்னது சரியாயிடுச்சு இல்லையா? இப்போ நம்ம சீமானை பற்றி பேசுகிறது எல்லாமே சரியாகுது. 8 விழுக்காடு சரியாச்சு, உள்ளாட்சி தேர்தல் இது சரியாச்சு, விக்கிரவாண்டில் போலரைசேஷன் தான் வரும்னு சொன்னேன். போலரைசேஷன் தான் வந்து. ஆனால் விஜய் போலரைசேஷனை கண்டு ஒதுங்கினதில் இனிமேல் களத்துக்குள்ளே வரும்போது அசிங்கப்படுவார். களத்தை விட்டுட்டு கமலஹாசன் 2.0 லெட்டர் பேடாட்டு களத்தை விட்டு ஒதுங்கிட்டேன். என்மணி களத்துக்குள்ளே வரும்போது போலரைசேஷன் தான் வரும். அதுக்குள்ளே விஜய் மாட்டுவார். சீமான் போலரைசேஷனை மீறி நிற்பார். ஏன்னா போலரைசேஷனை மீறி களத்துக்குள்ளே நின்று ஒரு பொது தேர்தல் களத்துக்குள்ளே நிற்பார். அதுதான் சீமானுக்கு மெரிட்டானது. ஸோ எந்த இடத்துக்குள்ளேயும் சீமானை பற்றி நான் தவறு பேசுனது எதுவுமே தப்பாக போகலை. நியர்பை ட்ரூத்து எல்லாமே வந்துச்சு. சார், இந்தியா டுடேல ஒரு நியூஸ் ஒன்று வந்தது. விஜய் அவர்கள் வந்து இன்டர்வியூ கொடுக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்து ஃப்ளாஷ் ஆகுது. ஆனால் அது வந்து ரொம்ப நேரமாக அந்த இன்டர்வியூ வராமல் நியூஸ் வந்து தான் ஃப்ளாஷ் ஆகுது. அதற்கு பின் வந்து அவங்க தெரிவிக்கிறாங்க இன்டர்வியூ வந்து சரியாக வரல, அந்த மாதிரி செய்திகள்லாம் வெளியாகுது. எப்படி பார்க்குறீங்க சார் இந்த விதத்தை? விஜய்க்கு தான் எதுக்கு வந்திருக்கோம், ஏன் வந்திருக்கோன்னு ஒரு மண்ணும் தெரியாது. சுயநலவாதியும் சந்தர்ப்பவாதியாட்டும் பச்சைவந்தியாட்டும் செயல்படுறாரு. ஒரு இடத்துக்குள்ளே இன்டர்வியூ கொடுத்தா 4 கேள்வி கேட்பான், அதுக்கு பதில் சொல்லணும், பதில் சொல்ல தெரியாது. அப்போ ஆசைகள் மட்டும் எக்கச்சக்கம் இருக்குது, ஆனால் திறமையோ தகுதியோ இல்லை, நல்ல எண்ணமும் எதுவும் இல்லை. உதயநிதி ஸ்டாலின் மேலோட வன்மத்திலையும் கால் பிடிச்சில அரசியலுக்கு வந்திருக்காரு. உதயநிதி வர்சஸ் விஜய்ன்னு இவரே காசு கொடுத்து யாரன்னா என்ன பழனிசாமி, ஜெகதீஷ் பழனிசாமியா எவரோ ஒருத்தராம் கொடுக்குறாராம் சொல்கிறாங்க. அவர் மூலமாக அதை பண்ணி அந்த வேலையை தான் பார்த்தாரு. பட் அவருக்கு ஒரு குயிவைவாக ஒரு இன்டர்வியூ கொடுக்கறதுக்குள்ள கெப்பாசிட்டி இல்லை. அது கொடுத்தா அந்த கெப்பாசிட்டி என்னென்னு தெரிஞ்சு போகும். இந்தியா டுடே பண்ண தவறுங்கிறத அண்ணாமலை ஓங்கி அடிச்சுட்டார். நீங்கள் பலன் நிரூபிக்காத 0% இருக்கக்கூடிய விஜயை வீட்டில் போய் எடுப்பீங்க, பலன் நிரூபித்த சீமான ஒரு ஆளாட்டே காட்டலை. இது என்ன வட இந்திய ஊடகம்னு தெளிவாக அண்ணாமலை நேருக்கு நேரே அவர் கேட்டுட்டாப்புல. கேட்டது மட்டும் இல்லை, இன்னொரு இதையும் சொல்லி, அதான் பிரியன் போன்றவங்களுக்கு இது இப்போ தாங்க முடியல. பிரசாந்த் கிஷோருக்கு நீங்கள் 23 கொடுத்தீங்க, 3 தானே வந்தார். சீமான் நிரூபித்த 8.22 வச்சிருக்காருலாங்கிறத அண்ணாமலை தெளிவாகவே கேட்டார். ஸோ விஜய்க்கு வந்து சினிமா பாப்புலாரிட்டி, அந்த மார்க்கெட்டிங் பிராண்டிங் ஆட்கள் 10 கோடி ரூபா கொடுத்து செலவு பண்ணி இது பண்ணுறது, இந்த மாதிரிப்பட்ட இதெல்லாம் அவரை மிகைப்படுத்தி பிம்பப்படுத்தி கட்டமைக்கப்படக்கூடிய பிம்பம் ஓடிட்டு இருக்கு. உண்மை நிலமா அது இல்லை. புரியுது சார். இப்போ தொடர்ச்சியாக எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருக்காரு. ட்விட்டரில் ஒரு விஷயங்கள் வந்து பார்க்க முடியும். தி அனலிஸ்ட் அப்படின்னு சொல்கிற தொடர்ச்சியாக அனலிஸ்ட் பண்ணி பொலிட்டிக்கல் அனலிஸ்ட்டை பற்றி போட்டே இருக்கு. அதில் அவர் ஒரு விஷயம் சொல்கிறாரு, விஜய் அவர்கள் வருகிறனால சீமான் அவர்கள் அடிபட்டு போவார்னு ஆரம்பத்தில் வந்து நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் விஜய் அவர்கள் வருகிறனால சீமான் அவர்கள் வாக்கு தான் உயரும் அப்படின்ற ஒரு கருத்தை வந்து பகிர்ந்துருக்காரு. இந்த விஷயத்தை எப்படி சார் பார்க்குறீங்க? இந்த கருத்து இப்போ சரியாக சொல்கிறாங்க, முன்னாடி தப்பாக சொன்னாங்க. நானே எரிச்சல் படுத்துகிற மாதிரி நம்மகிட்ட கேள்வி கேட்பாங்க.
விஜய் வர்றதுக்கு முன்னாடி இந்த களம் என்ன? திமுக விஜய்னு வரல. திமுக, அதிமுக, என்டிஏ, சீமான் 4 பேர் களம். சுயேட்சைகள் நோட்டா 5-6 பேர் களம். நோட்டா, சுயேட்சைகள், சீமான், என்டிஏ, எடப்பாடி அணி, திமுக அணி. திமுக அணி வெற்றி பெற்றிருக்காங்க. எடப்பாடியை பலகீனப்படுத்தி தான் சீமான் 8.22 வந்திருக்காரு. திமுக வேண்டாம், அதிமுக வேண்டாம்ங்கிற மாற்றத்துக்கான அந்த ஓட்டுங்கன்னு சொன்னா, சீமான் ஏன் கருணாநிதி எல்லாம் இருக்கும்போது 1.1ஓட நின்றுட்டாரு. அப்ப சீமானுக்கு வளர்ச்சிங்கிறது எடப்பாடியின் பலகீனம். ஜெயலலிதா மாதிரி காஸ்ட் நியூட்ரல் லீடர் இல்லை. ஜெயலலிதா மாதிரி அனைத்து தரப்பையும் கவரக்கூடிய லீடர் அல்ல. ஜெயலலிதா மாதிரி ஒரு ஆளுமை இல்லை எடப்பாடி பழனிசாமி. ஐயாவோட பலகீனம் தான் 7.1 விழுக்காடு ஓட்டு கூடுதலாக சீமானுக்கு வந்து. அப்போ சீமானுக்கு வளர்ச்சி வந்து இன்னும் தொடரும். விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கில் எடப்பாடி நிற்காதது, காங்கிரஸும் பாஜகவும் நாட்டுக்கு தேவையில்லாத ஆணின்னு சொல்லிக்கிட்டு அதில் மாறினது. இந்த 2 அம்சத்திலையும் அந்த கண்டினியூங் ப்ராசஸ் அடுத்த இந்த முறையும் செய்வார் சீமான். அதை தாண்டி திமுக வேண்டாம், அதிமுக வேண்டாம் 18 விழுக்காடு வாக்கெடுத்துக்கிட்டு விக்கிரவாண்டியில் அடித்து ஏறி நின்று 29 விழுக்காடு வாக்கெடுத்த என்டிஏ ஈரோடு கிழக்கில் நிற்காம போனதில் அடிபட்டு போனாங்க. அண்ணாமலை மாற்றினதில் அடிபட்டு போனாங்க. எடப்பாடி கூட போய் சேர்ந்ததில் அடிபட்டு போயிட்டாங்க. அப்போ இவ்வளவு அம்சங்களையும் சீமானுக்கு வாக்கு கொடுது. எடப்பாடி நிலைப்பாட்டை மாற்றினது, விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கில் எடப்பாடி நிற்காதது, அண்ணாமலை மாற்றப்பட்டது, அண்ணாமலை தரப்பு விக்கிரவாண்டியில் நின்று ஈரோடு கிழக்கில் நிற்காதது, பாஜக தனிச்சு நிற்க முடியாமல் அதிமுக கிட்ட சபார்டினேட்டாக போனது. இந்த 5 இனங்களிலும் சீமானுக்கு வாக்கு கூடுது. இது கூடுங்கிறதுக்கு ஆதாரம் இருக்குது. கடந்த கால இதுகள் இருக்குது. இது எல்லாத்தையும் மறைக்கிறதுக்கு விஜய்ங்கிற ஏட்டு சுரக்கா, பிம்ப அரசியல், கற்பனை அரசியல், காகித புலி அரசியலை கொண்டு மூடுறாங்க. இந்த இடத்துல தான் எனக்கு அவங்களுக்கும் தகராறு வருது. இப்போ விஜய் பலன் நிரூபிக்காதவர். என்ன பலன் 26 மே மாதம் ரிசல்ட்ல தெரியுங்கிறேன். அப்போ நீ பலன் நிரூபிக்காத விஜய் மையமா வச்சு சீமான் வளர்றாங்கிறத தடுக்க நினைக்கிறேன். 26, 24 ரிசல்ட்டை அனலைஸ் பண்ணி பார்த்தா களத்துக்குள்ள விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கில் விஜய் இவர் எடப்பாடி வராததை பார்த்தா சீமானுக்கு வளர்ச்சிங்கிறது கண்ணெதிர தெரியும். அதை மறைக்கிறதுக்கான சதி திட்டம் நடக்குங்கிறது தான் நான் பார்க்குறேன். ஸோ விஜய் வரலாம், களம் ஆடலாம், சுயேட்சைகள் பாதிக்கப்படலாம், நோட்டா வாக்குகள் பாதிக்கப்படலாம், தென் நாம் தமிழர் பாதிக்கப்படலாம், என்டிஏ பாதிக்கப்படலாம், அதிமுக பாதிக்கப்படலாம், திமுக பாதிக்கப்படலாம். விஜய் என்ற சக்தி வரும்போது ஏற்கனவே இருக்கக்கூடிய எல்லா சக்திகளுக்குமே சிறு சிறு அளவில் பாதிப்பு ஏற்படலாம். சீமானுக்கு பலம் சேர்க்கும் இந்த இடம் தான் மற்றவங்க உணர முடியாத இடம். சீமானுக்கு பலம் சேர்க்கும். பலமுறை நான் சொல்ற மாதிரி தமிழுக்காக சீமான் நிற்கிறார், விஜயால தமிழுக்காக நிற்க முடியல. பறைய தேவேந்திர வேளாளருக்காக சீமான் நிற்கிறார், விஜயால நிற்க முடியல. இலவசங்களுக்கு எதிராக சீமான் நிற்கிறார், விஜயால நிற்க முடியல. மது பிரியர்கள் வாக்கு பற்றின கவலை இல்லைன்னு சீமான் நிற்கிறார், பனம்பால் தென்னம்பால்னு சீமான் நிற்கிறார், விஜயால நிற்க முடியல. இப்படி பல இதுகளை வந்து அடிக்கி சொல்லலாம். அடுத்தால பார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ். சீமான் போல்டு லீடர். என்னையும் விசாரணை வரும்போது அடுத்த நாள் அவர் ஹாயா வீட்டில் இருக்கிறாரு. நீங்க ஜனநாயக படம் தாக்குதல் ஆனது பிறகு உங்களால பாஜகவை எடுத்து பேச முடியுது. அவர் பேச மாட்டாரு, அவங்க தொண்டர்களை பேச வைக்கிற மாதிரி. தொண்டர் எந்த தொண்டர் பேசினா? அதுவும் ஒரு கேள்வியா இருக்கு. எவன் பேசினா? உனக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதே நீ பேசலன்னா கோலை ஆயிட்ட பயந்துட்டு அர்த்தம் இல்லை சார். அவர் எந்த மைண்ட் செட்டில் இருக்காரு தெரியும். பப்ளிக் மத்தியில் தான் வந்து பயப்படுறான்ற ஒரு விஷயத்த வந்து அவரே எக்ஸ்போஸ் பண்ணுறாருன்ற ஒரு கேள்வி. இல்லையா, அவர் கரேஜ்லாம் பேசுறாரு, கரேஜ்லாம் பேசுறாரு சார். அது இருக்கணும்ன்ற ஒரு விமர்சனம் வருது இல்லை சார்? அது இருக்குதுங்கிற விமர்சனத்தை நம்ம வைக்கிறோம். அதை இன்னும் பாஜக காரன் நாம் தமிழர் தம்பிகள்லாம் அடிக்கும் போது தான் மக்கள் மத்தியில் போய் சேரும். சாட்டை துறைமுறைலாம் கரேஜ் கிடையாது, பாஜகவை எதுக்கலைங்கிறத அடிக்கும் போது தான் தெரியும். உடனே அடிக்க மாட்டாங்க. பல அரசியல் நுணுக்கங்களும் பல இதுகளும் இருக்குது. ஸோ இந்த இடம் வந்து சீமான் விஜய் கம்பாரிசன் சீமான தூக்குது. அடி வாங்கின பாஜகவை எதுக்க முடியாதவராக இருக்காரு. என்ஐஏ ரைடையும் சிம்பிள் பிரச்சனைகளையும் தாக்கு பிடிச்சு நிற்கிறாரு சீமானுங்கிறதான் சீமான் விஜய் கம்பாரிசன் சீமானை தூக்கி விடுது. ஸோ விஜய் களத்துக்குள்ள வர்றது, விஜய் சீமான் கம்பாரிசன் சீமானுக்கு லாபம். இஷ்யூஸ் அடிப்படையில் லாபம், ஆட்டிடியூட் அடிப்படையில் லாபம். பிரபாகரன் தமிழின தலைவர், சீமான் மட்டும்தான் சொல்றாரு. எம்ஜிஆர் ஜெயலலிதா தமிழினத்துக்கு தலைவர்கள், பெரியார் தமிழினத்துக்கு தலைவர், விஜய் சொல்றாரு. அப்போ பிரபாகரன் இருக்கவன்லாம் சீமானுக்கு போடு, எம்ஜிஆர் ஜெயலலிதா பெரியார்னு இருக்கவன்லாம் ஸ்டாலின் எடப்பாடி விஜய்னு பிச்சு போடு. அப்போ இந்த இடத்துக்குள்ள சீமான் 3 பேருக்கும் எதிராக தனித்தன்மையோட மாற்றம்ங்கிறதுக்கு ஒரு
பல இஷ்யூஸ்லையும் ஒரு உருவம் கொடுத்து நிற்கிறனால ஒரு பெரிய ஜம்பு சீமான் விஜய் கம்பாரிசன் சீமானுக்கு கிடைக்கலாம். இப்படித்தான் கமல் சீமான் கம்பாரிசன் சீமானுக்கு கிடைச்சது. ஸோ 2019 கமலும் தினகரன் வந்ததுதான் சீமானுக்கு ஒரு ஜம்பை கொடுத்தது. 2021 கமலும் தினகரன் நின்னதுதான் சீமானுக்கு ஒரு ஜம்பை கொடுத்தது. அவங்கள பலகீனப்படுத்தி மேலே எழுதினாரு. 2024 அண்ணாமலை ஒரு அணி அமைச்சதுனால தான் சீமானுக்கு ஜம்பை கொடுத்தது. 26 விஜய் தனியானுக்கான தான் சீமானுக்கு ஜம்பை கொடுக்குது. பட் சீமானை பொறுத்தவரையில இன்னொரு கருத்தும் இருக்குது. அண்ணன் கமல் வரலன்னா 4 விழுக்காடு மாற்றத்துக்கான ஓட்டு எனக்கு வந்திருக்குமே, 8 விழுக்காடு எடுத்தேன்னா அண்ணாமலை மாற்றம்னு நிற்கலன்னா நான் 12 விழுக்காடுக்கு போயிருப்பேனே. அப்போ ஒவ்வொரு கட்டத்திலையும் தான் எழும்பி போறதை அண்ணாமலை ஒரு மாற்றாட்டு, கமலஹாசன் ஒரு மாற்றாட்டு, தினகரன் ஒரு மாற்றாட்டு, விஜய் ஒரு மாற்றாரு இருக்கிறதுனால தான் தனக்கு பெற வேண்டிய வளர்ச்சி இல்லைன்னு பார்க்குறாரு. வளர்ச்சி தான், அதுல எந்த மாற்றமும் இல்லை, வளர்ச்சி விகிதம் கம்மியா இருக்குன்னு பார்க்குறாரு. ஸோ அந்த ஒரு பார்வை இருக்கு. அதுலேயே இன்னொரு பார்வையும் இருக்குது. கமலஹாசனும் தினகரன் வந்ததுனால தான் வளர்ச்சி வேகத்துல சீமான் போக முடிந்தது. கமலஹாசனுக்கு பிராமணர்கள் பிரமொழியாளர்கள் போடும்போது சாமானிய மக்கள், அட்டவணை பிரி மக்கள், பறைய தேவேந்திர குல வேளாளர், வண்ணார், நாவிதர், போயர் ஒட்டர் போன்ற விளிம்பு நிலை மக்கள் நம்ம தலைவன் சீமான் தான் சீமானை தூக்கி விடுறாங்க. அடுத்து கமலஹாசனும் தினகரன் களத்துக்குள்ள நிற்கிறது தான் மீண்டும் அவங்க கூட்டணி அரசியல்னு சொதப்புனது தான் கொள்கை அரசியல் தனிச்சு போட்டி சீமான் அவங்க எடுத்ததோட 2 மடங்கு வாக்கு எடுக்கிறாப்புல. அடுத்து அண்ணாமலை மாற்றம்னு சொல்லி திமுக வர்சஸ் அதிமுக அரசியல் அடிச்சதுனால தான் சீமான் 8.22 எடுக்காப்புல. அடுத்து விஜய மையமாக கொண்டு ஒரு பெரிய அரசியல் சினிமா பின்பம் கட்டமைக்கப்படுறதுனால அதுல எடப்பாடி பலகீனம் அடைவார் சொல்லும் போது, ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தின சீமான் விஜயும் எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தும் போது 2 பேரும் ஒரு கட்டடத்தை இடிக்கும் போது கட்டணம் ஈஸியா இடிஞ்சு கொள்ளும். அதுல அந்த கட்டடத்தில் இருக்கக்கூடிய தேக்கு மரங்களை சீமானும், ஈட்டி மரங்களை விஜயும் தூக்கக்கூடிய ஒரு சூழலை வரும். விஜய் பலமா இடிக்கணும், பலமா எலிஜிபிள் அண்ட் காம்பிடண்டா இருக்கணும், மண் குதிரையா இருக்கக்கூடாது. எனிவே விஜய மையமா வச்சு 4 முனை போட்டிங்கிற பெர்செப்ஷன் சீமானுக்கு ஒரு லாபத்தை கொடுக்குது. விஜய்ங்கிற கேரக்டர் வரலன்னா இருமுனை போட்டி தான் சீமாலாம் ஒன்று ஆளே இல்லைன்னு காட்டிடுவான். இப்பவும் மும்முனை போட்டி சீமான ஆளே இல்லைன்னு காட்டும் போது, பல நிரூபிக்காத விஜயை ஏன் தந்தி ஆளா காட்டும் போது பல நிரூபித்த சீமானை காட்டாதது அநீதி, அக்கிரமம்னு பொதுமக்கள் மத்தியிலே சீமானுக்கு ஆதரவான குரல்கள் எழும்பி வருது. ஸோ இந்த ஆதரவான குரல்கள் எழும்பி வர்றதுக்கு காரணம் என்னமென்றா, அது விஜயின் சினிமா என்ட்ரி தான் காரணம். விஜய் தம் நாட்டுக்கு தேவையில்லை, சீமான் தேவையில்லை என்று எண்ணற்ற சீரியஸான மக்கள் உணர்கிறாங்க. ஸோ இந்த களத்துக்குள்ள கூட 4 முனை ஆகுவது, விஜய் களத்துக்குள்ள வருவது சீமானுக்கு லாபம். அரசியல் ரீதியாக வாக்கு வங்கி உயர்வுக்கு துணை நிற்கிறது. குறிப்பா அண்ணாமலை அவர்கள் சார் என்ன என்டிஏ கூட்டணியில இருந்தாலும் அவர் ஒரு இண்டிகேஷனை தன் ஃபாலோவர்ஸ்க்கு கொடுத்துட்டே இருக்காரா சீமானுக்கு ஆதரவா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இது எப்படி சார்? அப்படியெல்லாம் இல்லை, அவங்களே புரிஞ்சுக்கிடுவாங்க. அவர் எந்த இன்ஸ்ட்ரக்ஷன் யாருக்கும் கொடுக்கல, அவங்களே புரிஞ்சுக்க முடிவாங்க. ஏன்னா அந்த ஓட்டே மாற்றம் பண்ணி வந்த ஓட்டு தான். மாற்றம் பண்ணி தான் பிராமணர்கள் தமிழிசைக்கு ஓட்டு போட்டாங்க. ஸோ மாற்றம் பண்ணி வந்த இந்த ஓட்டு 2026 முக்குலத்தோர் கையில் அதிமுக வந்துருன்னு வந்த ஓட்டு, தேவேந்திர குல வேளாளர் பட்டியல் வெளியேற்றத்துக்காக வந்த ஓட்டு. இந்த ஓட்டு இது எதுவுமே நிறைவேற்றப்படாத சூழ்நிலையில் இப்போ எல்லாவற்றிற்குமா நிற்கக்கூடிய களமாடக்கூடிய சீமானுக்கு பெரிய அளவுக்கு இந்த வாக்குகள் வரும். அது என்டிஏ அதிமுக கூட இணைஞ்சது அவங்களுக்கு எந்த லாபத்தை அளிக்காதுன்றீங்களா? என்டிஏ அதிமுக இணைஞ்சது என்ன சீட்டு எப்படி இணைகிறாங்கிறத பார்க்கணும். 11.4 விழுக்காடு அண்ணாமலை எடுத்த வாக்குக்குரிய சீட்டை பெறுறாங்களா இல்லையாங்கிறத பார்க்கணும். இது கூட அண்ணாமலை ஸ்டார் கேண்டிடேட்டை போட்டு எடுத்தாரு, எடப்பாடி பார்லிமெண்ட்டுக்கு ஸ்டார் கேண்டிடேட் போடலைங்கிறதெல்லாம் கருத்துக்கள் எல்லாம் பலரும் முன்வைக்கிறாங்க. எந்த மாறுபட்ட கருத்துனாலும் நம்ம அதை ஏற்றுக்கொண்டு செவிசாய்த்து தான் நம்ம கருத்தை கொண்டு போனோம். ஸோ அண்ணாமலை எடுக்கும் போது ப்ரொஃபசர் சீனிவாசன், தமிழிசை, நயினார் நாகேந்திரன் எல்லாம் பங்களிப்பு இருந்தது அந்த பாஜக வாக்கில். பட் அண்ணாமலையே ஒரு சக்தியாக, அண்ணாமலையே ஒரு எனர்ஜைசராக பார்த்து தானே போட்டவன் அண்ணாமலையை தானே ஹீரோவாக பார்க்குறான். ஸோ அண்ணாமலைக்கு அந்த மதிப்பு மரியாதை இருக்கத்தான் செய்கிறது, இருக்கும். ஆனால் பாஜக சார்பில் 3-1 அந்த சீட்டு பேரம் பேச போறாங்க அப்படின்ற ஒரு செய்தி வெளியாகுது. அது எந்த அளவுக்கு சார்? 3-1ங்கிறது எடப்பாடி பழனிசாமி ரஃபன் டப் பார்க்கைனர், சமர்த்தியான ஆளு, கடுவம் பூனை, ஈஸியெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டாரு, ரொம்ப டாக்டிக்கலாக பேசி கையில் எடுப்பார், பெரிய ஆள், சாதாரண ஆள் இல்லை. பட் மோடியும் இவங்க கொஞ்சம் சீட்டில் வாங்கிட்டு போயிடக்கூடாதுங்கிறதுல ஒரு அரசியல் களத்தை செட் பண்ணி அதிக சீட்டுக்கான முயற்சிகள் நடக்குது. யார் வெல்கிறார் பார்ப்போங்கிறத நான் சொல்கிறேன். எடப்பாடியை நான் குறைச்சி மதிப்பிடலை சார். இப்போ அந்த விஜய் சீமான் கம்பேரிசனை தாண்டி டிவிகே விசஸ் சாட்டை அப்படின்ற ஒரு கம்பேரிசன் வருது சார். இது எப்படி சார் பார்க்குறீங்க? டிவிகே வர்சஸ் சாட்டையில் டிவிகே
நில குலைஞ்சு போயிட்டாங்க. யார்? என்ன பழனிசாமி? ஜெகதீஷ் பழனிசாமி. யாரோ ஒருத்தர் என்ன பண்ணுறதா சொல்கிறாங்க, யாருன்னு எனக்கு தெரியல. இது அங்கே உள்ளவர், அவர் தான் எல்லாத்துக்கும் இது பண்ணுறாரு, பணத்தை கொடுத்து பண்ணுறாங்க. இப்போ ஜானாரிக்கு சாமி ஒரு சைடில் பண்ணுறாரு, இவர் ஒரு சைடில் பண்ணுறாருங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. நம்மளை பற்றி கூட ஒரு நியூஸ் போட்டாங்க, இது உதயநிதி ஸ்டாலினுக்கு ஆளாடியோ, உதயநிதி ஸ்டாலினுக்கு டெலிகேட்டட் பவரியா, முட்டா பசங்களா, உனக்கு வேணா வன்மத்திலையும் கால் பண்ணிச்சுலையும் உதயநிதி வர்சஸ் விஜய்னு பேசுவேன். வன்மம் பிடிச்சி கட்சி அரசியலுக்கு வந்திருக்க உதயநிதி ஸ்டாலினோட அதிகாரத்தை தாங்க முடியாம புழுங்கி போய் அரசியலுக்கு வந்த உனக்கு வேணா உதயநிதி வர்சஸ் விஜய்னு 4 பேரை கூப்பிட்டுட்டு, யாரு அந்த யாரெல்லாம் எழுதுவான், என் நண்பர்கள் தான், பிஸ்மி, அந்தனை, ஜெய்யார் பாலு, இன்னும் கொஞ்சம் பேர், உதயநிதி வர்சஸ் விஜய்னு. உதயநிதியே ஸ்டாலினுக்கு டெலிகேட்டட் போவார், ஸ்டாலினுக்கு நிழல் போடுறதே போடியா, ஸ்டாலினுக்கு ஆளுன்னு மீம்ஸ் போடியா. ஸ்டாலினுக்கு அதிகாரத்தை செலுத்தக்கூடிய ஒரு சபரிசன். உனக்கும் யாரு ஆதவ் ரெட்டிகாருக்கும் சபரிசனுக்கும் பிரச்சனையா இருக்கலாம், பட் சபரிசனுக்கு என்னையா முகம்? அவர் ஸ்டாலினுக்கு நிழல், அவ்வளவுதானே. ஸ்டாலின் தான் காலிங் த ஷாட்ஸ். ஸ்டாலின் அலோன் கான் டூ அண்ட் அன்டூ திங்ஸ் இன் டிஎம்கே. இப்போ நீ போடுறதே போடு, ஸ்டாலினுக்கு ஆளுங்கிற மாதிரி மீம்ஸ் என்னத்தையா போட்டு தொலை. ஸோ இந்த கூட்டம் எது எடுத்தாலும் இந்த மாதிரி பொய் பிரச்சாரத்தை பண்றதுக்கு சாட்டை அடிக்கிற அடி, நெத்தி அடி, எல்லாத்துக்குமே சாட்டை லாஜிக்கலா பதில் கொடுத்து அடிச்சு நொறுக்கிறாப்புல. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், இன்னைக்கும் சூப்பர் ஸ்டார் சவுக்கு சங்கர் தான். ஆனா சாட்டைக்கு வளர்ச்சி வேகம் சவுக்கு சங்கரே தாண்டிடுவார் போல ஒரு தோற்றம் இருக்குது. என் தம்பி சவுக்கு சங்கர் சூப்பர் ஸ்டாருங்கிறத மனப்பூர்வமா வாழ்த்தி சொல்றேன். ஏன்னா அவன் சசிகலாவை நீதான்பா அடிச்ச, அத்தனை பேர் சொன்னதையும் தாண்டி நீதான்பா சாதிச்ச, யுவர் கிரேட்னு சொன்னான். அந்த பெருந்தன்மை சவுக்கு சங்கருக்கு உண்டு. அந்த பெருந்தன்மை பாண்டிய கிடையாது. எத்தனையோ பத்திரிகையாளர்கள் எல்லாரும் புழுங்கி சாவாங்க. அப்படி புழுங்கி சாவக்கூடிய கூட்டத்துக்கு மத்தியில தம்பி கவர்மெண்ட் எடுத்து ஃபைட் பண்றான், நிற்கிறான். நான் சீமானை பற்றிய சில தப்பான விஷயங்களை சொல்லும் போதுதான் தம்பி சவுக்கு அடிப்பனே தவிர மற்றபடி அவன் சூப்பர் ஸ்டார் தான். அந்த சவுக்கோட இதையே அடிச்சு சூப்பர் ஸ்டார் பட்டத்தை தான் பெற்றுவாங்கிற லெவல்ல சாட்டை துறைமுகம் போறாருன்னா, விஜய் அடிக்கிறது சாட்டை துறைமுகனுக்கு ஒரு பெரிய பிளஸ். வீட்டுக்கு ஒரு விஜய் ரசிகனா வீட்டுக்கு 2 ரஜினி ரசிகர் இருக்கான். 500 கோடி ரஜினி படம் 3 படம் தாண்டி இருக்கு. உன் படம் லோகேஷ் கனகராஜ் புண்ணியல்ல டைரக்டர் படமா ஒரு படம் விஜய்க்கு தாண்டி இருக்கு. ரஜினிக்கும் கூலி லோகேஷ் கனகராஜ் இல்லைன்னா 500 போயிருக்காது. அதுலயும் லோகேஷ் கனகராஜுக்கு பெரும் பங்கா இருக்குது. நம்ம படைப்பாளிகளை மதிக்கக்கூடியவங்க, ஹீரோ தான் பெரிய இதுன்னு சொல்லக்கூடியவங்க கிடையாது. அன்னைக்கே சிறிதர் பாலச்சந்தர் எல்லாம் புகழ்ந்து பேசக்கூடிய ஆட்கள். நம்ம சிறிதர் படம்னால விருப்பப்பட்டு பார்ப்போம். பாலச்சந்தர் படம் நார்வில் சரஸ்வதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆனா எந்த பாலச்சந்தர் படம்னாலும் போய் உட்கார்ந்துருவோம். ஸோ இந்த 3 படம் ரஜினி கொடுத்துருக்க டைம்ல ஒரு படம் தான் 500 கோடி தாண்டி கொடுத்துருக்க. அடுத்த படமும் உனக்கு வரதுக்கு வழி இல்லாம வக்கற்று தெம்பற்று திராணியற்று அடிபட்டும் அதுக்குள்ள எதிர்வினை ஆற்ற முடியாத கோழைத்தனமா விஜய் இருக்கிறார். யாரு பண்ணாங்கன்னு தெரியுதா? ஜானாரிக்கு சாமியை புரியணும். நான் வேலையை காட்டுனேன், எப்படி அடிச்சு தூக்கி போட்டுட்டோம், புரியுதுல்ல? சோ இந்த இடத்துக்குள்ள சாட்டை அடிக்கும் போது வீட்டுக்கு 2 ரஜினி ரசிகர் இருக்கான். இன்னைக்கு சகோதரர் சிவகார்த்தியன் பிறந்த நாள். திரைத்துறையில் மேலும் பல சாதனை படைக்க வாழ்த்துக்கள். அவருக்குள்ள மினிமம் கேரண்டியம் அபிமானம் பெருசு. அனைத்து ஜாதி மத மக்களுக்கும் பொதுவானவர், அனைத்து கட்சிக்கும் பொதுவானவர். சில வன்மமும் காழ்ப்புணர்ச்சியும் கொண்ட குள்ளநெறிகள் அவருக்கு முத்திர குத்த பாக்குறாங்க. இல்ல, அவரு கமலஹாசனுக்கும் நெருக்கமானவர் தான். கமலஹாசன் படம் தான் அன்னைக்கு சேயோர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அவருக்கு வீட்டுக்கு ஒரு ரசிகன் இருக்கான். சின்ன வயசுலே அப்ப ஆத்தா ஆதரவு இல்லாம எழும்பி நிற்கிறாரு. ரஜினிக்கு வீட்டுக்கு 2 ரசிகன் இருக்கிறான். அஜித்துக்கு வீட்டுக்கு ஒரு ரசிகன் இருக்கிறான். விஜய்க்கு வீட்டுக்கு ஒரு ரசிகன் இருக்கான்னா, அப்ப அந்த வீட்டுக்கு 5 ரசிகன்ல 4 ரசிகன் சாட்டையை ரசிக்கிறான். சோ சாட்டைக்கு அந்த வியூவர்ஸ் அப்படி எகிரி போயிட்டு இருக்குது. சோ சாட்டை இந்த ரசிகர்களை தமிழ் தேசியவாதிகளா மாத்துறாப்புல. இந்த ரசிகர்கள் தமிழ் தேசியவாதியா மாத்துறாங்க. இப்ப அஜித் ரசிகன் ஒரு உருது முஸ்லீம் ஒரு நாயர் இருக்காங்கன்னா, சீமானுக்கு மோஸ்ட் ப்ராபப்ளி எதிராக தான் இருப்பாப்புல. அது இயல்பு, அது நம்ம மறக்க முடியாது. அஜித் ரசிகன் ஒரு மறவர், தூக்கு துறைக்க ரசிகர் ஒரு மறவர் இருக்கான்னா, அவன் தமிழனுக்காக சீமான் தான் இருக்கிறான்னு அவரு சீமானுக்கு ஆதரவாட்டும். ஒரு தேவேந்திர குல வேளாளர் இருந்தாலும் தமிழன் சீமான்னு ஆதரவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ சாட்டையோட பணிகள் விஜய்க்கு பெரிய அடி. அது மட்டும் இல்ல, நாம சீமானுக்கும் விஜய்க்குள்ள டிஃபரன்ஸை சொல்றதை விட சாட்டை சொன்னா இதை விட 3 மடங்கு ரீச் ஆகுது. உண்மை தாங்க நம்ம பேசுவோம். என் தம்பி சவுக்கு சங்கர் தான் சூப்பர் ஸ்டார்னு சொன்னா அது உண்மை. ஸோ
சாட்டை இந்த வளர்ச்சி வேகம் சூப்பர் ஸ்டார் ஆயிடுவாருங்கிற அளவுக்கு போயிட்டு இருக்கு. ஸோ பல்லர்களுக்கு தெளிவாக இருந்துச்சு. நாத்தன் கேள்வி. நன்றி.